Hello everyone, good morning. So again வந்து analysis பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பண்ணவே இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா வார்னிங் நம்பர் 1 சரியா. ஸோ இந்த வீக்கெண்ட் வரைக்கும் நான் பார்ப்பேன். அதுக்கப்புறமேல் நீங்கள் அனலைஸ் பண்ண மாட்டீங்க, ஹோம்ஒர்க் ப்ராப்பராக பண்ண மாட்டீங்க, டெஸ்ட்டில் ப்ராப்பராக பர்ஃபார்ம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த குரூப்பில் இருந்து சரி ப்ராப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறது வேறு, கரெக்டாக இல்லையா? நீங்கள் ப்ராப்பராக அதாவது உங்களால் ப்ராப்பராக பர்ஃபார்ம் பண்ண முடியலைங்கிறது வேறு சரியா. ஸோ மேபி வந்து அந்த லெசனில் நீங்கள் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறது வேறு. நீங்கள் வந்து பண்ணவே மாட்டீங்க, அதுதான் இப்போ ப்ராப்ளமே சரியா. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சண்டேக்கு அப்புறமேல் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கே தெரியும் சரியா. ஸோ நிறைய பேர் வந்து என்னை வந்து நல்ல டிபி வைங்க, நல்லா இது தம்ப்நெயில் வைங்க, அப்போ தான் வியூஸ் போகும். வியூஸ் நிறையா போகிறது பிரச்சனையே இல்லை சரியா. அதே மாதிரி தான் பார்த்தோன்னா என்னோடய கிளாஸ் ரூம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் வியூஸ்க்காக பண்ணல, 4 பசங்க ஒழுங்காக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் 4 பேர் இருந்தாலே எனக்கு போதுமானது சரியா. ஸோ இதனால் வந்து நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் கூட பண்ணல, நீங்கள் வந்து ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா, நிறைய கமெண்ட்ஸ் நான் டெலீட்டே பண்ண மாட்டேன், ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி கூட காலையில் ஒரு கமெண்ட் பார்த்தேன், அதில் வந்து நீங்களாக கமெண்ட்டை டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் இருந்துச்சு. பட் நான் அதை வந்து கிளிக் பண்ணுறப்ப திஸ் கமெண்ட் டஸ் நாட் திஸ் கமெண்ட் நோ லாங்கர் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வந்துச்சு. ஸோ அது மேபி யூடியூப் ஆட்டோமேட்டிக்கலாக பண்ணுற விஷயங்கள், நான் டெலீட் பண்ணலை சரியா. நான் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டுக்கும் ஒரு ரிப்ளை பண்ணிடுவேன் சரியா. ஸோ அது வந்து எந்த மாதிரி கமெண்ட் இருந்தாலும் சரி, பட் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு லைக் ஆச்சு பண்ணிவிட்டு போயிடுவேன். சப்போஸ் அது பிடிக்காத மாதிரி கமெண்ட் இருக்குன்னு சொன்னால் ஒரு லைக் ஆச்சு பண்ணிவிட்டு போய்கிட்டு தான் இருப்பேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் அதான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் கமெண்ட் டெலீட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் எதுவுமே பண்ணலை, அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணுறது என்னோட நோக்கம் கிடையாது சரியா. ஸோ ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். பண்ணல அப்படின்னா நான் கிளாஸ் ரூம்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 2020 ஓகேயா. ஸோ 2020யோட ஃபேஸ் 2 இது அதான் இன்றைக்கியோட ஹோம்ஒர்க் உங்களுக்கு. ஸோ 2020ல் ஃபேஸ் 2 கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணுறது 2021 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி 2022 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுதான் ஹோம்ஒர்க்கு. 2023 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் வந்து டெய்லி வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ டெய்லி நீங்கள் டிபிபி சால்வ் பண்ண உடனே அங்கே வந்து அப்டேட் பண்ணணும் சரியா. ஸோ மேபி வந்து நான் உங்கள் ஹோம்ஒர்க் ஸ்லாட் கொடுத்துருக்க மாட்டேன், கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் அங்கே ஒரு கமெண்ட் ஆச்சு பண்ணலாம், நீங்கள் என்ன ஸ்லாட் கொடுக்கல அந்த மாதிரி ஏதாச்சும் கமெண்ட் கூட பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வராது சரியா. நீட் 90 days வீடியோ இன்றைக்கி வராது ஓகேயா. ஸோ நேற்றும் வந்திருக்காது, இன்றைக்கி வராது. பட் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வந்து வீடியோஸ் இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த வீடியோ நான் 7 மணிக்கு போஸ்ட் பண்ணேன். பொதுவாக 11th வீடியோ வந்து 5 மணிக்கிட்டேயோ 4 மணிக்கிட்டே நான் போஸ்ட் பண்ணேன். பட் நேற்று வந்து 7 மணி போட்டது என்ன ரீசன் அப்படின்னா, அப்போ தான் 2021 ஸ்டூடெண்ட்ஸும் சரி 2023 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் மெயின் அதை போட்டது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ வராது, நாளைக்கு வீடியோ வரும். அதுக்கு வந்து மோஸ்ட் ப்ராப்ளி சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து வீடியோ வரும், இன்றைக்கி வீடியோ வராது. ஸோ அதுக்கு பதிலாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷன் சரியா. ஃப்ரிக்ஷனில் கேட்ட ஒரு 7-8 கொஷினும், அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா டாப்லர் எஃபெக்டில் கேட்ட கொஷின், இது ரெண்டுத்தையும் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ வந்து அப்டேட் பண்ணிடுவேன், அது உங்களுக்கு இன்றைக்கி வந்துடும். ஸோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ சரியா. ஸோ அதேமாதிரி ஹோம்ஒர்க் வந்து 2022 ஃபேஸ் 2, அதேமாதிரி 2023 ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து தயவுசெய்து எல்லா கொஸ்டின் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இரு. நிறைய ரிவைஸ் பண்ணணும், நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். நோட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணது ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ மற்ற 2022 சரி 2023 2021 சரி நீங்கள் வந்து தயவுசெய்து டெஸ்ட்டுக்கு படி, கொஸ்டின் அனலைஸ் பண்ணி டெய்லி வீடியோ பாரு, ஹோம்ஒர்க் கரெக்டாக பண்ணிக்கிட்டே இரு. தேங்க்யூ.